ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரசுப்பள்ளி.com. இன்றைக்கி நாம் வடிவங்களின் பண்புகளை பற்றியும் கற்றுக்க போகிறோம். நம்ம என்ன தான் வடிவங்களின் பண்புகளை கற்றுக்கிட்டாலும் நமக்கு எப்போதுமே அது ஒரு கன்ஃபியூசிங்கான பார்ட்டு தான் இல்லையா? அந்த வடிவங்களின் பண்புகளை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிற ஒரு பாடல் மூலமாக கற்றுக்கலாம் வாங்க. 4 பக்கங்கள் உள்ளவனாம், 4 முனைகள் உள்ளவனாம், 4 பக்கங்கள் உள்ளவனாம், 4 முனைகள் உள்ளவனாம், 4 பக்கமும் சமம் என்றால் சதுரம் என்று அழைப்பாரே. 4 பக்கமும் சமம் என்றால் சதுரம் என்று அழைப்பாரே. 4 பக்கங்கள் உள்ளவனாம், 4 முனைகள் உள்ளவனாம், 4 பக்கங்கள் உள்ளவனாம், 4 முனைகள் உள்ளவனாம். எதிர்பக்கங்கள் சமம் என்றால் செவ்வகம் என்று அழைப்பாரே. எதிர்பக்கங்கள் சமம் என்றால் செவ்வகம் என்று அழைப்பாரே. 3 பக்கங்கள் உள்ளவனாம், 3 முனைகள் உள்ளவனாம், 3 பக்கங்கள் உள்ளவனாம், 3 முனைகள் உள்ளவனாம். சமோசா போலே நான் இருப்பேன், முக்கோணம் என்று அழைப்பாரே. சம்சா போலே நான் இருப்பேன், முக்கோணம் என்று அழைப்பாரே. முனைகள் எதுவும் இல்லையாம், பக்கங்கள் எதுவும் இல்லையாம், முனைகள் எதுவும் இல்லையாம். வளையல் போலே நான் இருப்பேன், வட்டம் என்று அழைப்பாரே. வளையல் போலே நான் இருப்பேன், வட்டம் என்று அழைப்பாரே. இது மாதிரியான ஈஸி மெத்தட் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்கிற அரசுப்பள்ளி.com சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரசுப்பள்ளி பெருமையின் அடையாளம்.